சொசைட்டி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. இந்த 15 நாட்கள் பிப்ரவரி 1 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு முதல் 15/2/2025 வரை, 1/2/2015 முதல் 15/2/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். காது மூக்கு தொண்டை மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு மேன்மை அடையும். அற்புதம், சந்தோஷம், ஏற்றங்கள் ஏற்படும். லாபம் அதிகமாகும். மனதில், குடும்பத்தில், வெளியிடத்தில் இருந்த ஒரு பரபரப்பு குறையும். எல்லாவற்றிலும் சுலபமாக முடித்து கொடுப்பீர்கள். பண முதலீடுகள் எல்லாம் டக்கு டக்குன்று அழகாக செய்வீர்கள். பலவிதமான பணம் அதிகப்படியான வருவாயை தேடிக்கொள்வீர்கள். இன்க்ரிமெண்ட் வருவது, ப்ரமோஷன் வருவது, ஏற்றங்கள் பெறும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஏதாவது ஒரு கோபதாபம், எல்லா விதத்திலும் சண்டை சச்சரவு எல்லாம் மாறும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். துணை அல்லது துணைவியாருடன் கண்டிப்பாக தனியாக பயணங்கள் மேற்கொள்வது, அவர்களை விட்டு பிரிந்து தொலைதூரத்துக்கு பயணங்கள் மேற்கொண்டாலும் அது சந்தோஷ பயணங்கள், தொழில் நிமித்தமான பயணங்கள், அதன் மூலயமாக ஆதாயங்கள். அடிவயிறு, கழிவு பாதையில் மிக கவனம். நவகிரகத்தில் புதன் வழிபாடு சிறந்த பரிகாரம். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் சிறிது கோபதாபம் கூடாது. மீடியா துறையினர்கள், சினிமா துறையினர்கள், அதேபோல் படைப்பாளிகள், மருத்துவர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்கும். தொழில் நிச்சயமாக ஒரு பதட்டத்தில் இருந்த அமைப்பு மாறும். டக்கென்று நல்ல செய்திகள் வரும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மே மாதம் வரை டக்கு டக்குன்று நடக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபத்திற்கு இந்த 15 நாட்களில் அதன் உண்டான முன்னுதாரணம் ஏற்படும். முதலீடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது தொழில் முடங்கி இருந்தாலும் அது திருப்பி சர்வேல் ஆகி பெரிய அளவுக்கு முன்னேற்று கொண்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் அதிக நன்மையும் அதிக சந்தோஷமும் இந்த 15 நாட்களுக்கு ஏற்படக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்கள் தான். வாய் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் நீங்களாக மருந்து கடையில் மருந்து எடுத்தீர்கள் என்றால் விபரீதத்தை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடும். அண்டை அயலார் வீட்டு கூட விஷயத்தில் கூட வாக்குவாதம் கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைமுறையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதே சமயம் மிதுனத்திற்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். குடும்பத்தில் பெரியவர்கள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்திலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய 15 நாட்கள். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் திடீரென்று உங்களிடத்தில் முரண்டு பிடிப்பார்கள்.
உடனடியாக அவர்களை கத்துவதோ சபிப்பதோ கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சிறிது நேரம் சரியில்லை என்பதால் நீங்கள் தான் இறங்கி போய் அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும். நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் என்றெல்லாம் தத்துவம் பேசக்கூடாது. ஸோ குழந்தைகள் அரவணைப்பு மிக மிக முக்கியமாக காட்டக்கூடிய கிரக அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். மேலதிகாரிகள் சொல்வதற்குள்ளே உங்களுக்கு எதற்கு இவ்வளோ கோபம்? அதிகாரிகளோ அல்லது மேல் உள்ளவர்களோ முதலாளிகளோ ஏதாவது சொன்னால் அதில் பொறுமையாக கையாள்வது நன்மை தரும். கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு சனிக்கிழமையில் உணவு அளிப்பது உங்களுக்கு பல விதத்தில் சங்கடத்தை நிவர்த்தி பண்ணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு மேன்மையும் சந்தோஷத்தை தரும். வயிறு உபத்திரம் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் எல்லா செல்வாக்கும் எல்லா சந்தோஷமும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது முக்கியம். உத்தியோகத்தில் வார்த்தைகளால் குழப்பங்கள் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் செய்யாத இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதிக அற்புதம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். வேற்று மதத்தினர், வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு ப்ரமோஷன், ஏதாவது ஒரு தொழில் புரட்சி எல்லாம் ஏற்படும். அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகி இருப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவு அச்சீவ்மெண்ட்டும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான 15 நாட்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் மிக மிக முக்கியம். தொழிலில் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசி யார் என்றால் சிம்மம். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். தொழிலில் இருந்த மனத்தாங்கல், மன வருத்தம் படிப்படியாக குறைவதும், மீடியா துறையினர், படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு பிரமாதமான அமைப்பு ஏற்படுவதும், அதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். இந்த 15 நாட்கள் தொழில் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் சுறுசுறுப்புக்கு குறைவில்லாமல் டக்குன்று செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கரெக்டாக செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம். வெளியூரில் உள்ளதோ வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு மிக மிக முக்கியமான அமைப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்பட்டாலும் திடீரென்று சுவாச கோளாறுகளோ அல்லது இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவோ, ப்ரெஷரைக்காக சரியாக மருந்து எடுத்துக்கொள்ளாதனால் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். கடன் அமைப்பு ஏற்படும். கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அதன் மூலியமாக ஆதாயங்களும்
அனுகூலங்களும் கண்டிப்பாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் தடைகளை தவிர்த்து பெரிய அளவுக்கு சந்தோஷம், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். சமூகத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்காக முயற்சி கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அதி அற்புதமான 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கதிகலங்கி இருக்காமல் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கலகலப்பில்லாமல் சங்கடங்கள் ஏற்பட்டுவிடும். வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது குடும்ப விஷயத்தில் அதி கவனம். இரத்த சம்பந்தப்பட்ட பிபி, லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்வார்கள். அதிலெல்லாம் கவனமாக இருப்பது. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோயில் அதி கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடன் வாக்குவாதமே கூடாது. வெளியிடம், தொழில் சார்ந்த விஷயம், அனுகூலம், ஏற்றம் ஏற்படும். சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் அதிகப்படியான நன்மைகளும், கடல் கடந்து அடிக்கடிக்கு டிராவல் செய்யக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருவது சாத்தியக்கூறுகள். விரைவிலே நல்ல காலகட்டம் 2 மாதத்திலிருந்து வருவதனால் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீர்வதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதம். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். நல்ல நண்பர்களால் மனதில் சந்தோஷமும் மனதில் அனுகூலமும் ஏற்படும். தெய்வீக வழிபாடு செய்யவே துளாராசிக்காரர்கள் புத்துணர்வு பெறக்கூடிய அதி அற்புதமான தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய 15 நாட்கள். நவகிரகத்தில் குரு வழிபாடு பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தும். முதுகு, கால், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் எதிரிகள் சிறிது பலமாக இருப்பார்கள். எனவே எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கும் தேவையில்லாத சங்கடத்திற்கும் ஆட்படுவார்கள். தொழில் முறையாக பலவிதமான நன்மைகளும் பலவிதமான சந்தோஷங்களும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதோ வீடியோ காலில் வருவதோ நன்மைகளை ஏற்படுத்தும். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் நீங்கள் சமாதானம் செய்து கொள்வதனால் நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதும், குடும்பத்தாருடன் நல்ல சுபகாரியங்களும் சுபவிரயங்களும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழிலில் மாற்றங்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கப்பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் புதுமை ஏற்படுத்தக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்த்து கொள்ளும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்றதெல்லாம் அதி அற்புதம். பெற்றோர் பெரியோர்
அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய சந்தோஷமான நிறைவு தரும். உள்ளூரில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். என உறவு முறையை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிலர் குலதெய்வ வழிபாடு நாட்கணக்கில் முடிக்க வேண்டும் என்று நினைத்து முடிக்காதவர்கள் கூட முடிக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், வேலையில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, புது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, எடுத்த காரியங்களில் ஜெயம், சந்தோஷம் ஏற்படுவது, நாள்பட்ட மனஸ்காங்கள், நாள்பட்ட மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதெல்லாம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய, ஸ்ட்ரெச்சிங் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. வழக்கு போன்ற விஷயத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்வது ஏற்றம். உங்களுக்கும் நவகிரகத்தில் சனி வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பல்லு, காது, மூக்கு, தொண்டை பகுதி மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். வார்த்தைகளால் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடங்களோ ஏற்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது மன அழுத்தத்திலிருந்து தீர்த்து வைக்கக்கூடிய அதி அற்புதம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேகாரோக்கியம், வாகன அமைப்பில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள சொன்னாலே நன்மைகள் தானாக வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் வேற்று தொழில் அமைப்பு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற அமைப்பும், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வதோ அல்லது கூட்டு தொழிலிலிருந்து வெளியில் வருவதோ சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்குவதும் மீண்டும் குடும்பம் ஒற்றுமையாகுவதும் இந்த 15 நாட்களுக்கு ஏற்படும். நவகிரகத்தில் குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். நரம்பு, கண்ணு, தலைவலி சம்பந்தப்பட்ட தூக்கமின்மையில் மிக கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் கூடவே கூடாது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு தயவுசெய்து வேண்டவே வேண்டாம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக அதி அற்புதம் காணப்பட்டாலும் தேவையில்லாத ஏதாவது ஒரு வருத்தமோ தேவையில்லாத ஒரு தடைகளோ நம்மளை சிறுமைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது கும்பத்துக்கு இந்த 15 நாட்கள் மிக மிக முக்கியம் என்பதையும், குறிப்பாக மாசி மாதம் முழுவதும் கும்பராசிக்காரர்கள் பயணங்கள், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதெல்லாம் மிக மிக முக்கியமான அமைப்பு. மேலதிகாரிகள் தேவையில்லாத உங்களை கடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏதாவது சொல்வார்கள், தர்க்கம் வேண்டாம். உத்தியோகத்தில் டக்கென்று பேப்பர் போடுகிறேன், எனக்கு இது சரி வராது என்றெல்லாம் டைலாக்குகள் கூடவே கூடாது. எது சரியென்று எது சொன்னாலும் சரி ஐயா, செய்கிறேன் ஐயா, செய்கிறேன் அம்மா என்று பணிந்து போய்விட்டு உத்தியோகத்தையும் தொழிலையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வேற்று நாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தில்
அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பாதிப்புகளுக்கு ஆளாகலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மிக மிக முக்கியமான அமைப்பு. கழுத்து பகுதி, காலு பகுதி, மூட்டுக்கள் பகுதி, சுளுக்கிலில் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, வழக்குகள் போன்ற விஷயத்திலிருந்து அனுகூலங்கள், ஒரு நாள் மருத்துவரை போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்த அமைப்பு மருத்துவரை பார்த்து தெம்பாய் கொள்ளக்கூடிய பிராப்தம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதம், செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொழிலில் புரட்சிகள் ஏற்படுவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம், உடற்பயிற்சி, டான்ஸு, ட்ராமா, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், வண்டி வாகனங்கள், மொபைல் மாற்றுவது, ஆடை ஆபரண சேர்க்கைகள், பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான 15 நாட்கள். சுபவிரய பிராப்தம், திருமண தடைகள் நீங்குவது, புத்திர சந்தான தடை நீங்குவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பது, குடும்பத்தில் உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது என்று சகல விதத்திலும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மீடியா துறையில் மிக நன்மைகள் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1-2-2025 முதல் 15-2-2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.